ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசையில் நாம் பார்க்குறது 56வது நாமா கோதனாய நமஹா. பசுக்களுடைய செல்வத்தை உடையவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம். கோதனம் கால்நடை செல்வம். கோதனதாய நமஹான்னு ஒரு பாடபேதம் உண்டு. அப்படி பண்ணினா இதுக்கு பசு செல்வத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். ஏற்கனவே பசுக்களுடைய விஷயமாக இப்போ பேசின்னு வரதா இருக்கிறதுனால போன தடவை கோமாதா ரூபமான விஷயங்கள் எல்லாத்தையும் வர்ணித்தார். இப்போது அந்த செல்வத்தை உடையவராக இருக்கார். ஆண்டாள் கூட திருப்பாவேல நாச்சியார் சொல்லும்போது வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்கிறதாகவும் பசுக்களை உடையது தான் விசேஷமான தனதாகவும் சொல்லியிருக்கிற காரணத்தினால பசு செல்வத்தை உடையவன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கிறவன்னு அர்த்தம். பசுக்கள் நிறைய இருந்தால் தான் யாக விருத்தியாகும், நெய் கிடைக்கும், அதன் மூலமாக யாகம் நடக்கும். யாகம் நடக்கிறதுனால தேவதைகள் திருப்தியாகி மழையை கொடுப்பா. மழையை கொடுக்குற காரணத்தினாலே நிறைய பயிர்கள்லாம் விளைஞ்சி எல்லாம் ஆகி இது ஒரு சக்கரமாக பகவான் கீதையில் சொல்கிறார். அதனால் எல்லாத்துக்கும் மூலம் பசு செல்வம் தான். அதனால தான் பாகவதங்கள்லாம் பார்க்கும்போது அம்பரீஷன் இவன்னா நிறைய பசு ஷஷ்டி கோட்டிம் அப்படின்னு இருக்குது. அவ்வளோ பசுக்களை தானம் பண்ணால் நாராயணியத்தில் சொல்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால பசு தனம்ங்கிறது தான் ரொம்ப விசேஷமான தனம். அதை உடையவனுக்குன்னு சொல்லி சொன்னால் அவன் வச்சுட்டு இருந்தால் நாம் பிரார்த்தனம்னா நமக்கும் கொடுக்குறவர்னு அர்த்தம். அந்த காலத்தில் பசுமாடு இருந்தால் தான் அது ஒரு விசேஷமான மங்களமாகவும் செல்வமாகவும் சொல்லப்பட்டதாக இருக்குது. அதை உடைய பகவானுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.